இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா 9 விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க முதல் 10th படிச்சிருக்கோங்க, 12th படிச்சிருக்கோங்க, டிகிரி படிச்சிருக்கோங்க, உங்களுடைய குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி 9 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்பு தொடர்பான மற்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வேலைகளுக்கு எப்படி விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் ஒரு ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் விவரங்களை ஃபில் பண்ணிக்கிட்டு தேவையான ஆவணங்கள் ஜெராக்ஸ் நகல் இணைச்சு பதிவஞ்சல் தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று இந்த வேலைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஐடி கோஆர்டினேட்டர் போஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்பெக்டர் கிரேடு போஸ்ட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ரேடியோகிராஃபர், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லேப் டெக்னீஷியன், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர், அதுக்கப்புறம் வந்து துப்புரவு பணியாளர், மேலும் பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் போன்ற 9 விதமான பதவிகளுக்கு காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்க 10th 12th ப்ளஸ் போஸ்டிங் ரிலேட்டடாக படிச்சிருக்கவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் வந்து போஸ்டிங் வைஸ் வந்து மாறுபடும். இந்த வேலை பார்த்திங்கன்னா வந்து ஒரு டெம்பரவரி பேஸில் தான் வந்து இந்த வேலைக்கு வந்து ஆட்கள் எடுக்கிறாங்க. முற்றிலும் வந்து இந்த வேலைவாய்ப்பு தற்காலிகமானதுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி பார்த்திங்கன்னா 26 டிசம்பர் 2023 மாலை 5 மணிக்குள்ள வந்து இந்த வேலைக்கு வந்து தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ சென்று இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.